உங்க அப்பாவையும் அண்ணனையும் ரிலீஸ் பண்ணுன்னு உங்க அம்மா வந்து சொன்னப்போ ஏன் வேணாம்னு சொன்னீங்க? அவங்க 2 பேரும் ஜெயில இருந்து வெளியே வரது வெறி பிடிச்ச அலையிற சிங்கத்தை கூண்டுல இருந்து திறந்து விடுற மாதிரி நினைச்சேன் சார். அவங்களுக்கு சட்டப்படி கிடைக்க வேண்டிய தண்டனை கிடைக்கணும்னு நினைச்சேன். அதனாலதான் எங்க அம்மா வந்து என்கிட்ட கெஞ்சினப்போ நான் முடியாதுன்னு மறுத்துட்டேன். சரி, ஆனா உங்க அப்பா உங்க ஹஸ்பண்டை கொண்டு இருக்காரு, இப்போ உங்களை கொலை பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணிட்டு அந்த கேஸ்ல வந்து ஜஸ்ட் லைக் தட் சிம்பிளா வெளியே வந்துட்டாரு. இப்போ என்ன சொல்றீங்க? இது உங்களுக்கு ஆத்திரமா இல்லையா? இருக்கு சார். ஆனா நாங்க என்ன செய்ய முடியும்? நான் ஒரு சாதாரண பொண்ணு, சட்டத்தை நம்பி வாழறவ. என்ன பாதுகாக்க வேண்டிய சட்டம் காசை வாங்கிக்கிட்டு குற்றவாளியை காப்பாத்தி நிரபராதியை கைவிடும்னா நான் என்ன செய்ய முடியும் சார்? கடவுள் விட்ட வழி விதியை நம்பி காலத்தை ஓட்ட வேண்டியதான். சட்டம் தண்டிக்காத ஆள தர்மம் தண்டிக்கும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறது தவிர நான் வேற என்ன சார் செய்ய முடியும்? இப்போ உங்க அப்பாவை பழி வாங்கணுன்ற எண்ணம் உனக்கு இல்லையா? இல்ல, அது என்னால முடியாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால அந்த மாதிரி ஒரு எண்ணமே எனக்கு இல்ல. அம்மா, அந்த ட்ரெஸ் யாருது? அது இங்க தங்கி இருக்கிறவங்களோடது. ஓ, அவங்க என்ன டிராமா ஆர்டிஸ்டா? சார், அவங்களும் உங்களை மாதிரி ஒரு போலீஸ் தான் சார். அவங்க பேரு வானதி. ஓ, வானதி. ஆமா, இந்த படம் யாருது? இதுவும் அவங்களுக்கு தானா? அதுவும் இங்க தங்கி இருக்கிற ஒரு பொண்ணோடது. பேரு சுமித்ரா. சார், நான் வேணா ஒண்ணு பண்ணட்டுமா? என்ன? அடுத்த தடவை நீங்க இங்க வரும்போது இந்த ட்ரெஸ் எல்லாம் இங்க இல்லாத மாதிரி நான் பாத்துக்கிட்டுமா? ஐம் சாரி, நீங்க தப்பா நினைக்க வேணாம். ஏதோ ஒரு கியூரியாசிட்டி தான் கேட்டேன். நான் வரேன். நிவி, ஏன் நல்லா இருக்கீங்க? ஒன்றும் இல்லை. என்ன விஷயம் சொன்னா தான் தெரியும் நிவி. எல்லாத்தையும் மனசுக்குள்ளே பூட்டி பூட்டி வச்சுக்கிட்டா அப்புறம் ஒரு நாள் உன் நெஞ்சுதான் வெடிச்சிடும். என்ன விஷயம் சொல்லு. திரும்ப திரும்ப பிரச்சனையாவே வந்துட்டு இருக்கு. ரெட்டை கொலை கேஸ்ல அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் என்னை இழுத்து விட்டுருவாரோன்னு ரொம்ப பயமா இருக்கு. ஹே, நீ அங்க இருந்தேன்னு தெரியற வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் வராது. தைரியமா இரு. நான் அங்க இருந்தேன்னு தெரிஞ்சுட்டா போலீஸ் என்ன கண்டுபிடிச்சிட மாட்டாங்களா? கண்டுபிடிக்க வரும்போது பாத்துக்கலாம். அதுவே நினைச்சு ஏன் மனசை குழப்பிக்கணும்? அதான் சாரு மேமும் வானதி மேம் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்கல்ல. ஏன் மேம், நீங்க பாத்துப்பீங்கல்ல? ஆமா, நாங்க பாத்துக்கிறோம். நீ ஒன்னும் வருத்தப்படாத. பி ஹாப்பி. நிவி, அதான் மேம் சொல்றாங்களே பாத்துக்கிறேன்னு, அப்புறம் ஏன் மூஞ்சியை தூக்கி வச்சிட்டு இருக்கீங்க? இங்க பார், நீ இப்படி வருத்தப்பட்டு உன் முகம் சோக ஸ்மைலி மூஞ்சி மாதிரி ஆயிப்போச்சு. பாவம், அவங்களும் என்ன பண்ண முடியும்? முதல்ல அரவிந்த் பிரச்சனை, அதுக்கப்புறம் அந்த பெரியவரோட பிரச்சனை, அதுக்கப்புறம் எப்போ அவங்க மாமியார் தொல்லை, இப்ப புதுசா அவங்க புருஷன் பிரச்சனை வேற. பாவம் அவங்க. பாரு, சொல்லிட்டு இருக்கும் போது உன் முகம் எப்படி மாறுதுன்னு. மேம், அங்க பாருங்களேன் யார் இருக்காங்கன்னு. அதான் நிவியோட முகம் இப்படி மாறுது. ஏய், இங்க வா. வாங்குற? ஓய், வாடா இங்க. சொல்லுங்க மேடம். அந்த ஆடியோ கட் பண்ணு. எங்கடா வந்த? சும்மா காத்து வாங்க வந்தேன். காத்து வாங்க வந்தியா? சரி, பாக்கெட்ல எவ்வளவு வச்சிருக்க? மேடம், காத்து வாங்க வந்தியே, பாக்கெட்ல எவ்வளவு பணம் வச்சிருக்கேன்னு கேட்டேன். ஐயோ மேம், மொக்கையா இருக்கு. நான் சொன்னது என்ன அவ்வளவு மொக்கையாவா இருக்கு? நான் உங்களை சொல்வேனா மேம்? தோ முழிச்சிட்டு இருக்கா. நீ இவனை தான் நான் சொன்னேன். சரி சரி, பாக்கெட்ல எவ்வளவு வச்சிருக்க? வெளியேடு. எதுக்கு மேடம்? நானும் காத்து வாங்க வந்தேன். என்கிட்ட பணம் கிடையாது. உன்கிட்ட இருக்கிறத கொடுத்துட்டு போ. மேடம், காசு எதுவும் கொண்டு வரல. கிரெடிட் கார்டு தான் இருக்க. தோ பாருடா,
பாக்கெட்ல 10 பைசா கிடையாது, இதுல காத்து வாங்க வந்துட்டாரு. உண்மையை சொல்லு, காத்து வாங்க வந்தியா இல்ல அந்த ஃபேன்சி ஸ்டோர் காரிய பார்க்க வந்தியா? ஐயோ ஐயோ மேடம், அப்படிலாம் எந்த நினைப்பு இல்லை மேடம். அதெல்லாம் எப்பயும் மறந்துட்டேன் மேடம். இனிமே உனக்கு அந்த நினைப்பே வரக்கூடாது, புரியுதா? வராது மேடம். ஏய், இப்பதானே சொன்னேன், எதுக்குடா அவங்கள பாக்குற? ஐயோ மேடம், நீங்க தப்பா நினைச்சிட்டீங்க. நிவேதா மேடம் கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கு. ஓ நிவேதா இப்போ உங்களுக்கு மேடம் ஆயிட்டாங்களோ? சரி கேளு. என்ன மேடம்? நிவேதா மேடம் கிட்ட மன்னிப்பு கேக்குறேன்னு சொன்னியே, கேளு. மன்னிச்சிருங்க நிவேதா மேடம். அது என்னடா பேர் சொல்லி கேக்குற? வெறும் மேடம்னு கேளு. மேடம் மன்னிச்சிருங்க மேடம். ஹலோ, இங்க நாங்க 3 பேர் இருக்கோம். மன்னிப்பு நீ எங்கிட்டயா அவங்கள்ட்டயா இல்ல அவங்கள்ட்ட கேட்டியா? மொட்டையே அப்படி மன்னிச்சுக்கோங்கன்னு சொன்னா எங்களுக்கு எப்படி புரியுமா? ஐயோ மேடம், உங்க 3 பேரும் தான் நான் மேடம் மேடம்னு சொல்றேன். 3 பேரை நான் மன்னிச்சு விட்டுருங்க ப்ளீஸ். இங்க பார், இனிமே இந்த பக்கம் நான் உன்னை பார்க்கவே கூடாது. இந்த பக்கம் திரும்பாம அப்படியே ஓடி போயிடு. சரிங்க மேடம். போடா. அட பாருடா, ஹாஸ்டல்ல இருந்து வந்ததுல இருந்து உம்மன் இருந்தாங்க. இப்பதான் நீவே முகத்துல சிரிப்பே வந்திருக்கு. உங்களுக்கும் சிரிக்க தெரியுது. இன்ஸ்பெக்டர் கிளம்பி இருப்பாரு நினைக்கிறேன். நம்ம போலாமா? போலாம். நிவி வாம்மா உட்காரு. பியூலா எங்க? இது வந்துட்டு இருக்காமா. வானதி, நீ எப்படி இவங்களோட வர? நானும் நிவேதாவும் கொஞ்ச நேரம் வெளியில சுத்திட்டு வீட்டுக்கு வரலான்னு நினைச்சோம். அப்போ வானதி மாமா வழியில பார்த்தோம். இன்னும் போலீஸ் போகல, வாங்க எங்கேயாவது போயிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு வரலான்னு எங்களை கூட்டிட்டு போயிட்டாங்க மேம். ஓ நல்லதுதாம்மா. தெரியாம நீங்க பாட்டுக்கு உள்ள வந்திருந்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர் நிவேதாவை விசாரிக்கணும்னு ஏதாவது ஆரம்பிச்சிருப்பாரு. எனக்கு ஒரு சந்தேகம் வானதி, நீ ஒரு போலீஸ் ஆபீசர், நீ போலீஸ பார்த்துட்டு எதுக்கு பயப்படுற? நேரா உள்ள வர வேண்டியது தானே? எனக்கு என்ன பயம் மேடம்? நான் அந்த போலீஸ் ஆபீசருக்கு பயப்படல, என் மனசாட்சிக்கு தான் பயந்தேன். எனக்கு ஒண்ணு புரியல மேம். ஒரு போலீஸ் ஆபீசர் இன்னொரு போலீஸ் ஆபீசரை பார்க்கறதுல மனசாட்சிக்கு என்ன பயம்? இல்ல, as a நேர்மையான போலீஸ் ஆபீசரா நான் ஒரு தப்பு பண்ணிருக்கேன். அந்த தப்புக்கு பயந்துதான் அவரை பார்க்கறதுக்கு நான் அவாய்ட் பண்ணேன். என்ன சொல்ற வானதி? எனக்கு புரியலம்மா. நீ என்ன தப்பு பண்ண? மேடம், நிவேதாவை யாரோ கடத்திட்டு போயிருக்காங்க. கடத்திட்டு போன 2 பேருமே கொலை செய்யப்பட்டிருக்காங்க. அந்த கொலைக்கு ஒரே சாட்சி நிவேதா. ஆனா நான் தான் கொலை நடந்ததையும் பார்க்கலையே, மயக்கத்துல தானே இருந்தேன். நிவி, அது 2வது விஷயம். கொலை நடந்த இடத்துல நீ இருந்ததே போதுமானது. போலீஸ்க்கு இந்த 2 கொலைக்கு எந்த துப்பும் கிடைக்காம அவங்களே அலாடிட்டு இருக்காங்க. என்ன நடந்தது, எங்க கொலை நடந்தது, இதுக்கு சாட்சி யாரு அப்படிங்கிற எல்லா விஷயமே எனக்கு தெரியும். ஆஸ் அ கடமை உள்ள போலீஸ் ஆபீசரா முதல்ல நான் என்ன பண்ணிருக்கணும்? போலீஸ்க்கு இதை நான் இன்ஃபார்ம் பண்ணிருக்கணும். பண்ணிருக்கணுமா இல்லையா? என்ன யாருமே எதுவுமே பேசாம இருக்கீங்க? சொல்லுங்க, பண்ணிருக்கணுமா இல்லையா? அது எப்படிமா? நீ அப்படி சொல்லியிருந்தா நம்ம நிவி பாப்பாவுக்கு பிரச்சனையா இருக்கதா? அப்படி பிரச்சனையானா நம்ம அம்மாவுக்கும் பிரச்சனை தானே? அம்மாவுக்கு பிரச்சனைனா நமக்கு எல்லாருக்கும் பிரச்சனை தானே? கரெக்ட் செல்விகா, நீங்க சொல்றதா நானும் நினைச்சேன். as a போலீஸ் ஆபீசரா அதை தான் நானும் செஞ்சிருக்கணும். ஆனா மேடம் மேல வச்சிருக்க அன்பு அதை என்ன செய்ய விடாம தடுத்துடுச்சு. அதோட விளைவு உண்மையை சொல்லாம என் மனசாட்சிக்கு விரோதமா நான் நடந்துகிட்டது. என்னோட சக போலீஸ் ஆபீசரை நான் சந்திக்க சூழ்நிலை ஏற்பட்டதுன்னா அது எனக்கு தர்ம சங்கடமா இருக்கும். உண்மையை சொல்லாம மறைக்கிறமே அப்படின்னு என் மனசாட்சி நான் இருக்கும். அதனாலதான் போலீஸ பார்த்த உடனே நான் திரும்பிட்டேன். ஐம் சாரி வானதி, உனக்கு இவ்ளோ கஷ்டம் இருக்குன்னு தெரியாம நான் ஏதேதோ பேசிட்டேன். ஐம் வெரி சாரி. அச்சே, சாரி எதுக்கு மேடம்? இட்ஸ் ஆல் இன் த கேம். நான் கணபதி மீட் பண்ணாம போனதுக்கு இன்னொரு ரீசனும் இருக்கு. வேற என்ன? நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் இருக்கிறது லா அண்ட் ஆர்டரோ கிரைமோ கிடையாது. நான் இருக்கிறது இன்டெலிஜென்சி. இதுல எனக்கு ஒரு சில சீக்ரெட் அசைன்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த அசைன்மெண்ட்ஸ் முடிகிற வரைக்கும்
என்னோட கோ ஆபீசரை சந்திக்கிறதோ அவங்க கிட்ட பேசுறதோ இருக்கக்கூடாது. இன்கேஸ் நான் கணபதி மீட் பண்ணியிருந்தேன்னா அவர் என் பேர் என்ன, நான் என்ன லிங்க்ல இருக்கேன், இப்போ என்ன கேஸ் பார்த்துட்டு இருக்கேன்னு அவர் என்ன தேவையில்லாம கேள்வி கேட்பாரு. நானும் அனாவசியமா போய் சொல்ல வேண்டியது இருக்கும். இதுக்கு போய் சொல்லணுமே தான் அவரை நான் மீட் பண்ணாம அவாய்ட் பண்ணிக்கிட்டேன் மேடம். மேடம், இதெல்லாம் தெரியாம நான் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன் மேடம். என்ன பண்ண? அந்த இன்ஸ்பெக்டர் என்ன விசாரிச்சப்போ வானதின்னு ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் இந்த ஹாஸ்டல்ல தங்கி இருக்கிறதா நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன் மேடம். உனக்கு அறிவு இருக்கா? என்ன ஆர்த்தி, என்ன காரியம் பண்ணிருக்க? நான் ஒரு ரகசியத்தை பொத்தி பொத்தி பாதுகாக்கணும்னு அவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். உனக்கு தான் எல்லா உண்மையும் தெரிஞ்ச மாதிரி உளறி கொட்டிருக்கேன். மன்னிச்சிடுங்க மேடம். இந்த யூனிஃபார்ம் யாரோடதுன்னு அந்த இன்ஸ்பெக்டர் கேட்டாரு. வானதி மேடம் தான் சொன்னேன். அவங்க டிராமா ஆர்டிஸ்டான்னு கேட்டாரு. நானும் கோபத்துல அவங்களும் உங்களை மாதிரி ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் தான்னு பதட்டத்துல சொல்லிட்டேன் மேடம். மத்தபடி இந்த மாதிரி ஆகும்னு நினைச்சு கூட பார்க்கல மேடம். நினைச்சு பார்க்கணும் ஆர்த்தி. நமக்கு ஒரு விஷயம் தெரியுதுங்கிறதுக்காக எல்லாத்தையும் எல்லாருக்கும் சொல்லணும்னு ஒன்னும் அவசியம் கிடையாது. நீ சொன்னதுனால அதோட விளைவுகள் எவ்வளவு பெரிய பிரச்சனையில் முடிஞ்சிருக்குன்னு தெரியுமா? கொலை நடந்திருக்கு, அதுக்கு சாட்சியம் இருக்கு. தெரிஞ்ச உடனே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணாம ஏன் இப்படி பண்ணனு நாளைக்கு டிபார்ட்மெண்ட் ஏ மேல ஆக்ஷன் எடுக்க சான்சஸ் இருக்கு. இப்படி முட்டாள்தனமா பண்ணிருக்க ஆர்த்தி. சாரி மேடம். அந்த இன்ஸ்பெக்டர் நீங்க போலீஸ் வேஷம் போட்டு நடிகை மாதிரி பேசிட்டாரு மேடம். அதனாலதான் நான் சொல்ல வேண்டியதா போச்சு. தப்புதான், என்னோட தப்புதான். இந்த மாதிரி சூழ்நிலையில அந்த யூனிஃபார்மை நான் வெளியே மாட்டிருக்க கூடாது. பெரிய தப்பு பண்ணிட்டேன். எப்படியும் அந்த இன்ஸ்பெக்டருக்கு இந்த ஹாஸ்டல்ல இன்னொரு இன்ஸ்பெக்டர் இருக்காங்கன்னு தெரிஞ்சிருக்கோம்ல மேம். தெரிஞ்சிருக்கும். அதான் நானும் யோசிக்கிறேன். சரி, ஏன் இப்படி செய்யக்கூடாது? இப்படி பண்ணா உங்களுக்கும் பிரச்சனை இல்லை, எனக்கும் பிரச்சனை இல்லை. அந்த இன்ஸ்பெக்டருக்கு என் முகம் தெரியாது. வானதி அப்படிங்கிற ஒரு போலீஸ் ஆபீசர் இந்த ஹாஸ்டல்ல தங்கியிருக்காங்கன்னு மட்டும்தான் தெரியும், இல்லையா? ஆமா. வானதி அப்படிங்கிற ஒரு போலீஸ் ஆபீசர் இந்த ஹாஸ்டல்ல தங்காம ஆல் ஆஃப் சடன் காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. ஐயோ, என்னம்மா இது? இந்த விஷயத்துக்காக நீ ஏமா ஹாஸ்டல்ல காலி பண்ணிட்டு போற? ஐயோ மேடம், நான் ஹாஸ்டல்ல காலி பண்ணிட்டு போல. இனிமே இந்த ஹாஸ்டல்ல நான் வானதிங்கிற பேர்ல ஒரு போலீஸ் ஆபீசரா தங்கியிருக்க போறது கிடையாது. இனிமே என்னோட பேரு சுகன்யா. ஒண்ணுமே புரியலையே மேடம். தெளிவா சொல்றேன். நான் வானத்தின்னு போலீஸ் ஆபீசரா இருக்கிறதுனால தானே பிரச்சனை. அதனால நான் வானத்தியா இல்லாம என்னோட போலீஸ் அடையாளத்தையும் மறைச்சிட்டு சுகன்யா அப்படிங்கிற பொண்ணா இங்க இருக்க போறேன். அந்த இன்ஸ்பெக்டர் கணபதியோ இல்ல வேற யாராவது உங்ககிட்ட வந்து அந்த வானதி எங்கன்னு கேட்டா அவ ஏதோ ஸ்பெஷல் ட்ரைனிங்காக ஹாஸ்டல காலி பண்ணிக்கிட்டு டெல்லி போயிட்டான்னு சொல்லிடுங்க. அதே நேரம் நான் இந்த இடத்துல சுகன்யாவா இங்க இருப்பேன். யார் அந்த சுகன்யான்னு கேட்டா நம்ம பியூலாவோட ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனில பியூலாவோட அசிஸ்டன்ட் எம்ப்ளாயே இருக்கேன்னு சொல்லிடுங்க. சரியா? கிரேட் வானதி. மேடம், ஐ எம் நாட் வானதி. ஓ சாரி சுகன்யா. செல்விகா, என் பேரு என்னன்னு சொல்வீங்க? ஏன் எனக்கு சொல்ல தெரியாதா? சோமியா? பரவாயில்ல, வாந்திங்கிற பேரை விட இது எவ்வளவு பெட்டரா இருக்கு. கரெக்ட் கரெக்ட். இது பாரு, இதுலயும் ஒரு வகையில சிக்கல் இருக்கே. என்ன மேடம்? அந்த இன்ஸ்பெக்டர் கணபதிக்கு பெரியவர் மேல ஒரு சந்தேகம் இருக்கு. அதனால இந்த விஷயத்துல பெரியவரை கேட்பாரே. பெரியவருக்கு ஒன்னு தெரியுமே. அது ஒரு பெரிய பிரச்சனை இல்ல மேடம். அவங்க 2 பேரும் சேர்ந்திருக்க இடத்துல நான் போக கூடாது, அவ்வளவுதானே. அதை நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். ஆனா நான் இதுல பயப்படுறது செல்விகாக்கும் செண்பகாக்கும் தான். ஏன் மேடம் அப்படி சொல்றீங்க? செல்விகா மறந்து போய் உளருவாங்க, நீ பயந்து போய் உளருவ. நான் போடுற புது வேஷம் சக்சஸ் ஆகுறது உங்ககிட்ட தான் இருக்கு. என் வேலை போறதும் போகாததும் உங்க கையில தான் இருக்கு. நீ ஒன்னும் யோசிக்காத சுகமியா. உனக்கு அதிகாரம் கூட நான் பூசி விடுறேன். நீ அசந்துருவ.
நான் பாத்துக்கிறேன் சௌமியா. கேக்குறதுக்கே சொகமா இருக்கு. எது பேசினாலும் கடைசியில என்னை கிண்டல் பண்றதுலயே கொண்டு வந்து முடிங்க. சார், பெரியவர் அழைச்சிட்டு வந்திருக்கேன். வணக்கம் இன்ஸ்பெக்டர். வணக்கம், உட்காருங்க. இன்ஸ்பெக்டர், உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப மரியாதையா நடந்துக்கிறீங்க. வயசுல பெரியவர், இந்த ஊரே உங்களை பெரியவர்னு கூப்பிடுது. நானும் உங்களுக்கு மரியாதை தானே கொடுக்கணும். சரி, என்னமோ விசாரிக்கணும்னு சொன்னீங்களாமே, எஸ்ஐ சொன்னாரு. சட்டப்பட்டு விசாரிச்சுட்டு அனுப்புங்க. முக்கியமான ஒரு அரசியல்வாதியை நான் சந்திக்கணும். ஏன்னா பெரிய ஜாதி பிரச்சனைலாம் நடந்துட்டு இருக்கு. நான் தான் எல்லாம் சரி பண்ண வேண்டியிருக்கு. நான் கேட்குற கேள்விலாம் பதில் சொல்லிட்டீங்கன்னா உடனே கிளம்பி போகலாம். கேளுங்க, சொல்லிடுவோம். இறந்து போன அந்த 2 பேரும் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சவங்க இல்லையா? அதைத்தான் நான் முன்னாடியே சொல்லிட்டேனே, திரும்ப அதையே கேட்டுட்டு இருக்கீங்க. அவங்க 2 பேரையும் நீங்க தானே ஜாமீன்ல எடுத்தீங்க? வக்கீல ஏற்பாடு பண்ணி கொடுத்தேன், அவரு ஜாமீன் வாங்கி கொடுத்தாரு. நம்மளை நம்பி வந்த பசங்க இல்ல, அவங்கள காப்பாத்தணும் இல்லையா? ஜாமீன்ல வந்து அந்த 2 பேரும் அன்னைக்கு கையெழுத்து போட்டிருக்காங்க, அதுக்கு அடுத்த நாள் கையெழுத்து போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து எஸ்கேப் ஆகி நேராக சென்னை வந்திருக்காங்க. கரெக்டா? என்னங்க என்ன போய் கரெக்டான்னு கேக்குறீங்க? அப்போ நான் எங்க ஊர்ல எல்லாம் இருந்தேன். ஓ, அப்போ உங்க சென்னை வந்த விஷயம் உங்களுக்கு தெரியாது. இங்க பாருங்க இன்ஸ்பெக்டர், ஜாமீனுக்கு வக்கீல ஏற்பாடு பண்ணி கொடுத்த உடனே என் வேலை முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அந்த பசங்களை நான் பார்க்கவும் இல்லை, பேசவும் இல்லை. அப்போ நெல்லூர்ல இருந்து அவங்க எதுக்காக இங்க சென்னை வரணும்? நீங்க சொல்லாம வந்திருப்பாங்க. ஆடா, என்னங்க திரும்ப திரும்ப அதையே கேட்டுட்டு இருக்கீங்க? அவனுங்க சென்னைக்கு வந்தாங்களா இல்லையான்னு அவங்களெல்லாம் போய் கேட்கணும். அவங்கள கேட்க முடியாது, ஏன்னா அவங்க 2 பேரும் செத்து போயிட்டாங்க இல்லையா? ஆனா அவங்க சாவத்துக்கு முன்னாடி பேசணும் கிட்ட உண்மையை கேட்கலாம் இல்லையா? அதான் உங்களை கேட்டேன். என்ன இன்ஸ்பெக்டர் மடத்தனமா பேசிட்டு இருக்க? நான் அவங்க கூட பேசவே இல்லைன்னு திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்க. திரும்ப திரும்ப நீ அதையே கேட்டுட்டு இருக்க. இங்க பார், எனக்கு நேரம் ஆச்சு. முக்கியமான ஒரு அரசியல்வாதியை நான் பார்க்க வேண்டியிருக்கு. சீக்கிரம் சட்டுப்பட்டு முடிச்சுட்டு அனுப்பு.